ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஜாவாஸ்கிரிப்ட் அரே டுட்டோரியல் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டர்மீடியேட்டாக நம்ம கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கண்ட்ரோல் ஃப்ளோஸ் பார்த்துருந்தோம். ஃபார் லூப், வைல் டூ. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் புரியாமல் இருக்கும். ஸோ அரேன்னும் போது இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்ஸ் இல்லையா? we can store multiple data. ஸோ டேட்டா டைப்ஸில் ரெண்டு இருக்குது, ப்ரிமிட்டிவ், நான் ப்ரிமிட்டிவ், சிம்பிள், காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது. ஓகேவா? ப்ரிமிட்டிவ் தான் சிம்பிள், நான் ப்ரிமிட்டிவ் காம்ப்ளெக்ஸ். ஸோ ப்ரிமிட்டிவில் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி என்ன இருக்கும்? நம்பர்ஸ், ஸ்ட்ரிங், பூலியன், அன்டிஃபைன், நல். ஓகே. அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஓகேவா? நான் ப்ரிமிட்டிவ் அதில் என்ன இருக்குன்னா அரே, ஆப்ஜெக்ட், சிம்பிள். ஓகேவா? தென் மெயினாக பார்க்க போகிறது அரே ஆப்ஜெக்ட். நாளைக்கு ஆப்ஜெக்ட் பார்ப்போம், இப்போ அரே பார்க்க போகிறோம். அரே it's a data type that hold multiple data separated by comma. We can able to access that array by index. So உள்ள ஒரு 100 வேல்யூ இருக்குன்னா index of 0, index of 1, index of 2 we can able to access. Okay. So inside இருக்க டேட்டாவை நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். இங்கே இன்ட்ரோடக்ஷன். JavaScript array are order collection of value known as element. ஓகேவா? ஸோ ஒன்று ஒரு எலமெண்ட்டு. ஸோ JavaScript array are ordered collection of value. ஒரு வேல்யூ, ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேல்யூ, ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா, கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஸோ என்னது? ஆர்டராக இருக்குது. ஓகே. தே ப்ரொவைட் வே டு ஸ்டோர் மல்டிபிள் வேல்யூஸ் இன் சிங்கிள் வேரியபிள். ஒரே ஒரு ஸ்டோரேஜ், வேரியபிள்ன்றது இட்ஸ் ஸ்டோரேஜ். அந்த ஸ்டோரேஜில் மல்டிபிள் டேட்டாவை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்றது தான் அரே. ஓகே. கேரக்டரிஸ். ஒரு அரேயோட கேரக்டரிஸ் எப்படி இருக்கும்? இண்டெக்ஸ்னா எலமெண்ட் ஆர் ஆக்சஸ்ட் பை நியூமெரிக்கல் இண்டைஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 0. அப்போ 0லேருந்து இண்டெக்ஸ் ஆஃப் 0, இண்டெக்ஸ் ஆஃப் 1, இண்டெக்ஸ் ஆஃப் 2லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. டைனாமிக் சைஸ். அரே கேன் க்ரோ ஆர் ஷ்ரிங்க் இன் சைஸ் ஆஸ் நீடட். அப்போ அதில் 1,00,000 டேட்டா ஸ்டோர் பண்ண முடியுமானா? கண்டிப்பாக முடியும். ஒரே ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியும். எம்டி 0 டேட்டா ஸ்டோர் பண்ண முடியுமா? அதுவும் முடியும். ஓகே. ஸோ ஹோமோஜினியஸ் அண்ட் ஹெட்ரோஜினியஸ் கேன் கண்டைன் எலமெண்ட் ஆஃப் சேம் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஸோ என்னென்னா அதில் நம்பரும் ஸ்டோர் பண்ண முடியும், பூலியனும் ஸ்டோர் பண்ண முடியும், ஸ்ட்ரிங்கும் ஸ்டோர் பண்ண முடியும், அரேக்குள்ள நல்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ண முடியும், அரே ஸ்டோர் பண்ண முடியும், சிம்பிள் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது அரேக்குள்ளே அரே ஸ்டோர் பண்ண முடியும், அரேக்குள்ளே ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகேவா? இருக்கிற எல்லா டேட்டா டைப்ஸும் அதில் ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. ஒரே ஒரு டேட்டா டைப் மட்டும் இல்லை, இப்போ ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங்காக மட்டும்தான் இருக்கணும் அவசியம் இல்லை, கலந்து கூட மிங்கிளாகி கூட நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே. மெத்தட்ஸ். ஆஃபர் பில்ட் இன் மெத்தட்ஸ் ஃபார் மேனிப்புலேஷன் லைக் புஷ், பாப், ஸ்லைஸ் எக்ஸெட்ரா. அரேல நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் என்ன பண்ணுது? நமக்கு சிம்பிளஸ்ட் ஒரு ஃபார்மாக கோட் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. என்னென்ன மெத்தட்ஸ்ன்றதை சொல்லித்தருவோம் அப்கமிங் கிளாஸஸில். தென் இதில் இருக்குது பாருங்கள், அரே மெத்தட்ஸ். அதுதான் பார்க்க போகிறோம் அடுத்தது. ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் எதுக்காக அரே யூஸ் பண்ணுறோம்? ஆர்கனைசேஷன், ஐட்ரேஷன் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸ்டோர் ரிலேட்டட் டேட்டா இன் ஆர்டர் ஆஃப் கலெக்ஷன். ஸோ மல்டிபிள் டேட்டாவை ஆர்டர் பிரகாரம் ஸ்டோர் பண்ணுறதுக்காகவும். ஐட்ரேஷன், ஈஸிலி லூப் த்ரூ எலமெண்ட் யூஸிங் லைக் ஃபார் ஈச் மேப். இந்த ரெண்டு இருக்குது, மேப் மெத்தட் அண்ட் ஃபார் ஈச். இதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? உள்ளே இருக்க அரேவை ஈஸியாக பிரிண்ட் பண்ண முடியும். உள்ள ஒரு 1000 டேட்டா இருக்குன்னா 1000 டேட்டாவை ஈஸியாக பிரிண்ட் பண்ண முடியும். அதில் இருக்க ஒரு டேட்டாவை மட்டும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணவும் முடியும். ஓகேவா? இல்லை ஃப்ளெக்சிபிலிட்டி இன் வேரியஸ் அல்கோரிதம் அண்ட் டேட்டா மேனிப்புலேஷன் டாஸ்க். நம்ம வேறு அல்கோரிதம் யூஸ் பண்ணி வேறு டேட்டா மேனிப்புலேஷன் டாஸ்க், நிறைய டேட்டா மேனிப்புலேஷன் டாஸ்க் இருக்குது. இப்போ உள்ள 1000 எம்ப்ளாய் இருக்காங்கன்னா அதில் பெஸ்ட் எம்ப்ளாய் ஆஃப் த இயரை நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே. ஸோ உள்ளே நிறைய பேர் இருக்காங்க, அதில் சந்தானம் அப்படின்ற பேரில் இருக்கவங்கள மட்டும் நான் ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்து பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸை நம்ம பண்ண முடியும் ஈஸியாக. இங்கே இம்பார்ட்டன்ட் நோட். ஜாவாஸ்கிரிப்ட் அரே ஆர் ஃபங்க்ஷனல் பில்டிங் பிளாக் ஆஃப் வெப் டெவலப்மெண்ட். ஏன் அதை ஃபங்க்ஷனல் பில்டிங் பிளாக் சொல்கிறாங்கன்னா, ஸோ எல்லாமே பில்டிங் பிளாக் தான், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அரே அதிகமான ரோல் ப்ளே பண்ணும். ஓகே. ஒரு டேட்டா பெஸ்ட்லேருந்து வர சொல்ல ஆப்ஜெக்டாக வரும், அது அரேக்குள்ளே போட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? லூப் பண்ணி தான் எடுத்துகிட்டு பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே. தென் they are crucial for handling list of data and widely used in various application. எல்லா அப்ளிகேஷனுமே லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அரே மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. தென் கிரியேட் ஏன் அரே. ஒரு அரேவை எப்படி கிரியேட் பண்ண போகிறோம்? The array object is used to store multiple values in a single variable. Array is an object that is used to store multiple values in a single variable. ஓகேவா? everything is object, right? in programming language. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், we are having head and body. ஸோ பாடிக்குள்ளே ஸ்கிரிப்ட் இருக்குது. ஸ்கிரிப்டில் let fruits equal to apple, banana, orange. 3 ஃப்ரூட் இருக்குது, கமா செப்பரேட்டட் பை வேல்யூவில். இந்த இடத்துக்கிட்ட 3மே இட்ஸ் ஸ்ட்ரிங் பிகாஸ் தட் இஸ் சரௌண்டட் பை டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ். எப்படி இருந்தாலும் இது ஸ்ட்ரிங்.
Then console.log fruits, it's going to print apple, banana and orange. ஓகேவா? ஸோ ஒரு அரேவை பிரிண்ட் பண்ண சொன்னால் இப்படி தான் பிரிண்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஆக்சஸிங் அரே எலமெண்ட்ஸ். ஒரு அரேக்குள்ளே இருக்க வேல்யூஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ஈஸி. console.log fruits அப்படின்றது என்னது? அந்த என்டையர் அரே, அந்த என்டையர் வேரியபிள் ஸ்டோரேஜ் நேம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்னது? அரே. அரேனாலே என்னது? ஸ்கொயர் ப்ராக்கெட். அப்போ இண்டெக்ஸ் ஆஃப் 0 அப்படின்னு போட்டிங்கன்னா 0 இண்டெக்ஸ், இதுதான் 0 இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ், இப்படின்றது எவ்வளோ டேட்டா இருக்கோ இன்ஃபினிட்டி லெவலில் போயிட்டே இருக்கும். ஓகேவா? தென் இப்போ இந்த இடத்துக்கு console.log fruits ஆஃப் 0 அப்படின்னும் போது இந்த ஃப்ரூட்ஸில் 0th இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆக போகுது. அவுட்புட் எனக்கு ஆப்பிள். லைக்வைஸ் ஃபார் த 1, லைக்வைஸ் ஃபார் த 2. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏற்கனவே நான் பண்ணி காமிச்சேன். ஓகே, இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். எந்த ஒரு ஸ்பேஸ்மே இல்லாமல் தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, அப்படி தான் கொடுத்துருக்கோம். தென் அடுத்தது சொல்லுவேன் எப்படி எடுத்து பிரிண்ட் பண்ணுறது லிஸ்ட்டில் அப்படின்றதெல்லாம் அடுத்தடுத்த கான்செப்டில் வரும். தென் மோடிஃபைங் அரே எலமெண்ட். ஒரு அரே எலமெண்ட் இருக்குப்பா, நான் வந்து உள்ளே இருக்க டேட்டாவை நான் மோடிஃபை பண்ணணும். உள்ளே இருக்க இந்த ஆப்பிள் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்? பனானாவை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக கிரேப்புன்னு கொடுக்குறேன். அது எப்படி பண்ணுறது? ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு இருக்கு. இது வேரியபிள் தட் ஹோல்டிங் அரே என்ற this is the values. So that the fruits of 1 இந்த இடத்துல என்ன இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். fruits of 1 என்ற இடத்துல என்ன இருக்கு? fruits of 1 banana. அப்ப banana equal to grapes அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ banana என்ன மாறிடுச்சு? grapes ஆ மாறிடுச்சு. LHS equal to RHS. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? grapes குடு. after this line grapes ன்னு இருக்கும். இப்போ நான் fruits print பண்ணா எனக்கு என்ன print ஆகும்? ஆப்பிள், கிரேப், ஆரஞ்சு. அவ்வளோதான், சிம்பிள். இந்த கான்செப்ட் புரியுது இல்லையா? இட்ஸ் ஈஸி. ஒரு இண்டெக்ஸை கால் பண்ணி அந்த இண்டெக்ஸ்க்கு நம்ம வேறு வேல்யூ கொடுக்குறோம். இந்த இடத்துல 2ன்னு கொடுத்தனா இந்த இடத்துல ஒரு நம்பர் இருக்கும் 2ன்ட்டு. இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்தனா ட்ரூ இருக்கும், ஃபால்ஸ்ன்னு கொடுத்தனா ஃபால்ஸ் இருக்கும், நல்லுன்னு கொடுத்தனா நல் இருக்கும். ஓகேவா? சரி. ஸோ இப்படி தான் ஒரு இண்டிவிஜுவல் இண்டெக்ஸை நம்ம என்ன பண்ணுறது? மாடிஃபை பண்ணுறது. தென் அரே டாட் லென்த். இந்த அரே டாட் லென்த்ன்றது எதுக்காகனா ஒரு அரேக்குள்ள எத்தனை டேட்டா இருக்குன்றதை நம்மளால ஈஸியாக கால்குலேட் பண்ண முடியும். எப்படின்னு பாருங்களேன். இப்போ பாருங்க, இங்கே 3 இன்ட்டு பிரிண்ட் ஆகுது. ஸோ ஃப்ரூட்ஸில் ஆப்பிள், பனானா, ஆரஞ்சு அப்படின்னு இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட console.log fruits டாட் லென்த் அப்படின்னு கொடுக்குறேன். ஃப்ரூட்ஸ்ன்றது எனக்கு ஒரு அரே, ஒரு வேரியபிள் தட் ஹோல்டிங் மல்டிபிள் வேல்யூஸ் in a square bracket. Dot is an operator, access operator that is used to access the inner data. Okay, then length is a method default உள்ளே இருக்கு. நீங்கள் எதுவும் கொடுத்துட்டாங்க லென்த்னு கொடுத்தா மட்டும் போதும். இந்த இடத்துல 100 டேட்டா இருந்ததுன்னா இந்த இடத்துல 100ன்னு அவுட்புட் வரும். இந்த இடத்துல 10 டேட்டா இருந்ததுன்னா இந்த இடத்துல 10ன்னு அவுட்புட் வரும். ஓகேவா? வித் ரெஸ்பெக்ட் டு லென்த் அங்கே என்ன ஆகும்? பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த இடத்துல console.log இது வேண்டாம், Ctrl X X X இது கொடுத்துட்டேன். தென் இந்த இடத்துல console.log பதிலாக document.write. ஓகே, document.write document.write. ஓகே, இப்போ 3ன்னு இருக்கு. இந்த இடத்துக்கிட்ட ஆரஞ்சுன்னு இருக்கு. கமா போட்டு ஒரு 4ன்னு கொடுத்தேன். ஓகே, இப்போ 4ன்னு ஆயிடுச்சு. கமா இந்த இடத்துல 4ன்னு கொடுக்குறதால அது 4 ஆகலை. அதெல்லாம் நான் வச்சுக்கோங்க, 4 டேட்டா இருக்குது அதனால 4 ஆகுது. இப்போ 14 கொடுத்தேன். தென் ட்ரூன்னு கொடுத்தேன். தென் நல்லுன்னு கொடுக்கலாம். ஓகே, NULL. தென் இந்த இடத்துக்கிட்ட இன்னொரு அரேவுமே என்னால் கொடுக்க முடியும். எப்படி ப்ரோ கொடுக்குறது அப்படின்னா இந்த இடத்துக்கு நீங்கள் கவனிக்கணும். ஓகே, என்ன பண்ண போகிறோன்னா இங்கே லெட்டுன்னு இருக்கு இல்லையா, இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல லெட். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்? CARS கார் ஈக்குவல் டு அரேக்குள்ள இந்த இடத்துக்கிட்ட BMW. ஓகே, SWIFT ஷிஃப்ட் ஃபெராரி. ஓகே, ஃபெராரி. ஸோ இந்த இடத்துக்கிட்ட கார்ஸ் இருக்குது. இப்போ இந்த இடத்துக்கிட்ட என்னமா இருக்கும்? இந்த கார்ஸ்ன்ற இடத்துல எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் கார்ஸை பிரிண்ட் பண்ணால் இது 3மே பிரிண்ட் ஆக போகுது. இந்த இடத்துல நல்லுக்கு பதிலாக நான் ஒரு கமா போட்டு நான் கார்ஸ்ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல எத்தனை டேட்டா இருக்குது? இப்போ என்ன இருக்குது? கார்ன்னு இருக்கா, கார்ஸ்ன்னு இருக்கா?
ஸ்ட்ரிங்கில் தானே ப்ரோ தரணும் எல்லாமே. சரி, ஷோ ஆகலை ஏன்னா இதை வந்து நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ளே கொடுக்கணும், இது நம்பர் கிடையாது. ஓகே, விஎஸ் கோட்னா நமக்கு வந்து அந்த கலர் ஐடென்டிஃபை பண்ணும், இப்போ வந்து பண்ணலை. ஓகே, இந்த இடத்துல பாருங்க, ஆப்பிள், பனானா ரெண்டாவது இண்டெக்ஸ், ஆரஞ்சு மூணாவது இண்டெக்ஸ். ஸோ ட்ரூ 40 நாலாவது இண்டெக்ஸ், 0 1 2 3. தென் ட்ரூ தான் நாலாவது இண்டெக்ஸ், 5. எத்தனை லென்த் இருக்குது? 6. மொத்தமாக 0லேருந்து 6 வரைக்கும் இருக்குது. ஆனால் லென்த்துன்னு கேல்குலேட் பண்ண சொல்ல எத்தனை டேட்டா இருக்குன்னு தான் கேல்குலேட் ஆகும் இல்லையா? ஒரு டேட்டா, 2 டேட்டா, 3 டேட்டா, 4 டேட்டா, 5 டேட்டா, 6 டேட்டா, 7 டேட்டா. ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் லெட் PERSON பர்சன் ஈக்குவல் டு இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஸோ NAME நேம் ஈக்குவல் டு SANDY சாண்டி, SAN சாம். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஏஜ் ஈக்குவல் டு 27. ஓகே, தென் இந்த மாதிரி நீங்கள் பர்சனையும், இது ஒரு ஆப்ஜெக்ட் இல்லையா, இந்த ஆப்ஜெக்டையும் உங்களால் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல ஹோல்ட் பண்ண முடியும். இப்போ 8. இப்போ இதில் சொல்லுங்கள் என்னென்ன இருக்குது? ஸ்ட்ரிங் இருக்குது, நம்பர் இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பூலியன் இருக்குது, நல் இருக்குது, தென் ஒரு அரேவே இருக்குது, ஒரு ஆப்ஜெக்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்? மல்டிபிள் டேட்டாவாக ஹோல்ட் பண்ண முடியும் அரேல. ஓகேவா? தென் அதோட லென்த்ன்றது எதுக்காகனா அதில் எத்தனை டேட்டா இருக்குன்றதை நம்மளால் என்ன பண்ண முடியும்? கெட் பண்ண முடியும். அதுக்காக தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். இப்போ புரியுதா அரேயோட எக்ஸாக்ட் யூசேஜ்? தென் ஆடிங் அண்ட் எலமெண்ட். ஒரு அதேக்குள்ளே ஒரு புதுசாக ஒரு எலமெண்ட்டை எப்படி ப்ரோ ஆட் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட சிம்பிள் என்ன பண்ண போகிறோம்னா, லெட் அரே, அதாவது ஃப்ரூட்ஸ் நேம், அந்த வேரியபிளோட நேம் அண்ட் வேரியபிளோட வேல்யூஸ். இப்போ ஆடிங் எலமெண்ட் டு அரே புஷ் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குது. மெத்தட்ஸ்னால் எப்பயுமே எப்படி இருக்குன்னா, ஒரு ரிசர்வ்டு கீவேர்ட் தென் பேரன்சிஸ். ஓகேவா? இந்த பேரன்சிஸ்க்குள்ளே நம்ம என்ன டேட்டா சென்ட் பண்ண போகிறோமோ, ஆட் பண்ண போகிறோமோ, ரிமூவ் பண்ண போகிறோமோ, அதை பற்றி பிரச்சனை இல்லை, அந்த டேட்டா அங்கே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட பாருங்களேன், ஃப்ரூட்ஸ். இந்த இடத்துல என்ன இருக்கும்? ஃப்ரூட்ஸில் இது ஃபுல்லாக இருக்கும். டாட் ஆக்சஸ் ஆப்ரேட்டர், இதுக்குள்ளே இருக்க எல்லா வேலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். புஷ் இப்போ என்ன பண்ண போகுதுன்னா, அந்த கிரேப்புன்றத இதுக்குள்ளே புஷ் பண்ண போகுது. புஷ் பண்ண சொல்ல இங்கே கடைசியாக ஆரஞ்சுக்கு அப்புறம் அந்த கிரேப் போய் ஆட் ஆகும். ஓகேவா? புஷ் இஸ் அ மெத்தட். ஓகே, இன்பில்ட் அரே மெத்தட். அரே மெத்தட்ஸ்க்குள்ள நிறைய மெத்தட் இருக்குது, நான் உங்களுக்கு ஒரு 12 மெத்தட் சொல்லி தருவேன் இப்போ. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவோம்னா, அரேவை நம்ம எப்படிலாம் எடிட் பண்ணலாம் அப்படின்றதுல அந்த மெத்தட்ஸ் இருக்கு. ஓகேவா? சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம் ஃபியூச்சர்ஸில். தோ இது வந்து புஷ் மெத்தட். புஷ் மெத்தட் ஆட் 1 or more எலமெண்ட் டு த எண்ட் ஆஃப் த அரே. அப்போ ஒரு அரேல, ஒரு அரேயோட எண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 or more எலமெண்ட். ப்ரோ மோர் எலமெண்ட் எப்படி ஆட் பண்ணுறது? ஒன்றுமே இல்லை, இந்த இடத்துல கிரே பக்கத்தில் கமா போட்டு சாண்டின்னு போடலாம், கமா போட்டு நம்பர் போடலாம், கமா போட்டு கார்ட்ஸ் போடலாம், கமா போட்டு பர்சன்ஸ் போடலாம். போடலாமா? யாருக்கு இந்த கான்செப்ட் புரியுது? இட்ஸ் ஈஸி. புரியுது ப்ரோ, போடலாம் ப்ரோ. இட்ஸ் கிளியர் இல்லையா? சூப்பர். இதே மாதிரி ரிமூவிங் எலமெண்ட் ஃப்ரம் த அரே. ஒரு அரேல ஒரு எலமெண்ட்டை எப்படி ப்ரோ ரிமூவ் பண்ணுறது? புஷ் எப்படி பண்ணுறதோ அதே மாதிரி பாப்னும் போது நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். இந்த இடத்துக்கிட்ட ஆப்பிள், பனானா, ஆரஞ்சுன்னு இருக்கு. ஃப்ரூட்ஸ் டாட் பாப். பாப்னும் போது என்ன பண்ண போகுது? பாப்பு த பாப் மெத்தட் ரிமூவ் த லாஸ்ட் எலமெண்ட் ஆஃப் அன் அரே அண்ட் ரிட்டர்ன் இட். லாஸ்ட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறது மட்டும் இல்லை, அது திரும்பியும் எனக்கு என்ன பண்ணும்? ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட பாருங்க. ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஃப்ரூட்ஸ் டாட் பாப் இல்லையா, கன்சோல் டாட் லாக் ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ கன்சோல் டாட் லாக் ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்ததால எனக்கு அந்த ஃப்ரூட்ஸ் என்ன ஆகுது? ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ அது ரிமூவ் ஆகிடுச்சு, டேட்டா எனக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அந்த டேட்டா என்ன ஆகும்? கண்டிப்பாக இது இல்லை, இந்த டேட்டா இருக்காது, எரேஸ்ட். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட பாருங்க, ஃப்ரூட்ஸ் டாட் பாப்னு இருக்குது. இதை மட்டும் நான் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டேன்னா என்ன நடக்கும்? இல்லை கன்சோல் டாட் லாக் ஃப்ரூட்ஸ் டாட் பாப்னு போட்டேன்னா எனக்கு என்ன இருக்கும்? இந்த இடத்துக்கிட்ட கன்சோலில் திங்க் பண்ணுங்கள். நம்ம எதை ரிமூவ் பண்ணமோ அதுதான் ரிட்டர்ன். ஒன்றுத்தை ரிமூவ் பண்ணுறது இல்லாமல் எதை ரிமூவ் பண்ணியோ அது ரிட்டர்னும் பண்ணும். கரெக்டாக? நீங்கள் ரிட்டர்ன் பண்ண உடனே ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ரிட்டர்ன் பண்ண போதுன்னு நினச்சிட்டு போகிறீங்க. அதை ரிட்டர்ன் பண்ணல, எதை ரிமூவ் பண்ணுதோ அதை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, காட் இட். புரியல ப்ரோ, அது கொஞ்சம் கிளியரா புரியலையா? சரி, ஓகே, ஒன்றும் சிம்பிள். ஸோ
பாப் மெத்தட் என்ன பண்ணுது, கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ண போகுது. ஓகேவா? ஃப்ரூட்ஸ்ல இருந்து ஓகே பாப் என்ன பண்ண போகுது, எனக்கு ஆரஞ்சை ரிமூவ் பண்ண போகுது. ரிமூவ் பண்ணிட்டு இட் கோயிங் டு ரிட்டர்ன், அது என்ன ரிமூவ் பண்ணுச்சோ அதை ரிட்டர்ன் பண்ணும் எனக்கு. கரெக்டா? ஓகே. ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் கன்சோல் போட்டிருக்கேன். கன்சோலுக்கு பதிலாக documents டாக்குமெண்ட் டாட் write ரைட் டாக்குமெண்ட் டாட் ரைட். இப்போ ஆப்பிள் பனானான்னு இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட என்னாச்சு, எனக்கு ஆரஞ்சு ரிமூவ் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இதே டாக்குமெண்ட் டாட் ரைட்டை மேலே போட்டுட்டு ஓகே தென் இந்த இடத்துக்கிட்ட let removed removed fruits equal to removed fruits equal to என்னது இது? ஃப்ரூட்ஸ் டாட் பாப். ஓகே ப்ரோ, புரிஞ்சு. புரிஞ்சா? புரிஞ்சு ப்ரோ. ஒன்றும் இல்லை, இதை கமெண்ட் பண்ணனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சிம்பிள். ஃப்ரூட்ஸ் டாட் பாப்ன்றது என்ன பண்ணுது, இந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து ஆரண்ட எனக்கு என்ன பண்ணுச்சு, ரிமூவ் பண்ணிட்டு இது என்ன வச்சிருக்கு, ரிமூவ் பண்ணாதான் ஹோல்டும் பண்ணியிருக்கும், ரிட்டர்னும் பண்ணும் எனக்கு. ஓகேவா? ஆக்சுவலாக நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, நான் அதை படித்து காட்டின உடனே இந்த இடத்துக்கிட்ட the pop method remove the last element from the array and return it. ஸோ ரிமூவ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத ரிட்டர்ன் பண்ணதுன்னு நினைப்பீங்க, அது அப்படி கிடையாது. ஓகேவா? அது ரிமூவ் பண்ணிட்டு அது எதை ரிமூவ் பண்ணுச்சோ அதை தான் ரிட்டர்ன் பண்ணும். இந்த இடத்துக்கிட்ட அது ஒரு வேரியபிளையும் ஹோல்ட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃப்ரூட்ஸ் டாட் பாப்னு இருக்கா, இதை காப்பி பண்ணிக்கோங்க, இல்லை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை டேரெக்டாக இங்கேயே போட்டுக்கலாம். Ctrl+X. புரியுங்களா? பிரிண்ட் தான் பண்ண போகிறேன், அதை வேரியபிளை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணாங்கன்னா டேரெக்டாக பிரிண்ட் பண்ணான்னு. ஓகே, தென் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஏன்னா அங்கே ரிமூவ் பண்ணிட்டேன், ஆப்வியஸாக ரிமூவ் பண்ணிட்டா என்ன இருக்க போகுது, இது 2 தான் இருக்க போகுது. திரும்பி அதை ஒன்றொரு வாட்டி பண்ணுறதால ஆஃப்டர் தட் ரிமூவலுக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகுது, அது திரும்பியும் பிரிண்ட் ஆகுது. கரெக்டா? கரெக்டு தானே? சரிப்பா, என்னென்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். ஓகே, அரேன்றது இட்ஸ் அ டேட்டா டைப். ஓகே, அது என்னன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். இட் இஸ் ஹோல்டிங் மல்டிபிள் வேல்யூஸ் செப்பரேட்டட் பை காமா. பை த இண்டெக்ஸிங் வி கேன் ஏபிள் டு ஆக்சஸ். இதில் மெத்தட்ஸ் நிறையா இருக்கும். அந்த மெத்தட்ஸ் வச்சு நம்மளால் ஈஸியாக என்ன பண்ண முடியும், ஆடு, ரிமூவ், ஸ்லைஸு, கட்டு, ஃபைண்டு, சர்ச்சு, மேப்பு, இதெல்லாம் பண்ண முடியும். ஓகேவா? தென் மெத்தட்ஸ்லாம் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிரியேட்டிங் அன் அரே. ஒரு அரேவை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு என்ன சின்டாக்ஸ். தென் ஆக்சஸிங் த அரே எலமெண்ட்ஸ். ஒரு அரேக்குள்ள இருக்க எலமெண்ட்ஸ் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, த்ரூ தட் இண்டெக்ஸ். தென் மாடிஃபைங் அரே எலமெண்ட். ஒரு அரே எலமெண்ட்டை எப்படி மாடிஃபை பண்ணுறது, ஒரு இண்டெக்ஸை வச்சுக்கிட்டு அதுக்கு நம்ம வேற ஒரு டேட்டா டைப்ஸை ஈக்குவேட் பண்ணோன்னா, ஒரு டேட்டாவை ஈக்குவேட் பண்ணோன்னா தட் வில் பி அப்டேட்டட். தென் அரே டாட் லென்த். ஒரு அரேல எத்தனை டேட்டா இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, லென்த் என்ற போர்ட் மூலயமா டாட்ன்ற ஆப்ரேட்டரை வச்சு ஆக்சஸ் பண்ணி உள்ளே இருக்க டேட்டாவை எத்தனை லென்த் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தென் ஒரு அரேக்குள்ளே எலமெண்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ அரே டாட் புஷ். புஷ் இஸ் அ மெத்தட் தட் இஸ் யூஸ்டு டு ஆட் அ one or multiple data at the end of the array. So remove. Pop is a method that is used to remove எண்ட்ல, அதாவது கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணி என்ன பண்ண போகுது, அதை ரிட்டர்னும் பண்ண போகுது. ஓகேவா? அவ்வளோதான். இதோட உங்களுக்கு என்ன முடியுது, அரே முடியுது. தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரே மெத்தட்ஸ். ஓகே, இதில் நமக்கு ஒரு 12 மெத்தட்ஸ் இருக்கும். இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இந்த மெத்தட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஒன். தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன்.